கையும் ஓடலை காலும் ஓடலை. ஸோ அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க. கேமரா வந்துச்சுன்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பசங்கங்க, டேய் எங்கடா ஹெல்மெட்டு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எஸ்எல்எஃபே நான் பைக் வாங்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தனோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாப்பியாக இருக்கேன். அடித்து பிரிச்சிடலாம் எஸ்எல்எஃபே. நல்லா சும்மா ஜாலிக்கு தாங்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கோப்ரோ கேமரா வரப்போகுது. எஸ்எல்எஃபே மாஸ் காமிச்சல இனிமேல் ரொம்ப எமோஷனல் ஆகுது. எஸ்எல்எஃபே இனிமேல் கோப்ரோ கேமரா தான் பார்த்தீங்கன்னா வாக் பண்ண போகிறோம். மாஸ் காமிச்சிடலாம் வாங்க. உங்கள் பேர் விளாகில் பேசிட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கேன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டருங்க. நம்ம தங்கக்கட்டியை போயிட்டு அப்படியே செல்லமாக அப்படியே தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். தங்கக்கட்டி எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தீங்களா? இன்னும் வணக்கம், நான் தான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பைக் ரிலேட்டடான மூட்டோ விளாக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கான விளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க தமிழ்னு வச்சு. ஸோ ஆமாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட்டடாக வந்திருக்கோம். GoPro Hero 12 பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ கேமரா சப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருந்தோம். Hero 13 இருக்கும்போது நான் Hero 12 போனேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விளாகில் சொல்லியிருக்கேன். இந்த விளாக் எதை பற்றி அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பி நம்ம போயிட்டு GoPro கேமரா வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ GoPro கேமரா வாங்கினது மட்டும் இல்லாமல் பைக் ஆக்சரிஸ் வாங்கியிருப்போம். அது போக பார்த்தீங்கன்னா கோப்ரா ஆக்சரிஸ் வாங்கியிருப்போம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விளாகில் இருக்கும். இந்த விளாக் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மோட்டோ விளாக் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, பண்ண போகிறவங்களுக்கும் சரி, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன் எதனால் அப்படின்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வாங்கினேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் வரப்போகிற விளாக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது எஸ்எல்எஃப். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விளாக் பார்த்துட்டு வாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். எஸ்எல்எஃப் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேமரா ஷாப்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஸோ GoPro பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்களாம்மா. ஸோ இப்போ தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போயிட்டு நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டுறோம். ரொம்ப நாள் ட்ரீமுங்க. நானும் பார்த்தீங்கன்னா 2 நாள் தூக்கமே இல்லை. இங்கே பாருங்கள் நம்ம தங்க கட்டி நிற்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா 200 நிறுத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 250 பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். யார் போகிறோம் அப்படின்னா, நான், நம்ம தம்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. ஸோ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸு. அவர் என்ன பைக் வச்சுருக்காரு அப்படின்னா RC 200 வச்சுருக்காருங்க. BS6 மாடல். BS4 தான்டா, சாரி BS4 மாடல் வச்சுருக்காரு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த விளாக் நான் போட்டிருப்பேன். RC விளாக் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ வந்துட்டான். நம்ம பெட்ரோல் பங்க் வரைக்கும் நம்ம இந்த 250 ஓட்டலாங்க. அதுக்கப்புறம் நம்ம RC ஓட்டலாம். ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்கேன். இப்போ பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே லைனில் வரேங்க. 2 வண்டிக்கு நம்ம தான் பெட்ரோல் போட போகிறோம். ஏன்னா நம்ம தான் கூப்பிட்டு போகிறோம்ல. இவனு வேறு ட்ரீட் கேட்குறானுங்க பசங்க. GoProலாம் வாங்குற ட்ரீட் விடா அப்படின்னு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறோம். ஓகே, நம்ம டியூக் 250க்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டிருக்கோம். டேய் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா RC ஓட்டலாங்க. இறங்கி நான் ஓட்டுறேன். ஜாலி. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு RC ஓட்ட போகிறோம். ஸோ பார்த்து வாங்கடா சேஃபா. ஓ பயங்கரமாக இருக்கு ஐயா. டேய் மிரர் ஓப்பன் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஹெல்மெட் போட்டுக்கடா. கொண்டுருவேன், போட்டுக்கடா. ஹெல்மெட் போட்டு ஓட்ட முடியாதுடா. போட்டுக்கடா. எஸ்எல்எஃப் கேமரா பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா GoPro கேமரா பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தோம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு அண்ணன், தெரிஞ்ச அண்ணன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈரோட்டில் ஒரு கடையில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்களாமாங்க. ஃபோன் பண்ணி ப்ரோ உங்களுக்கு கேமரா ஆர்டர் போட்டிருந்தீங்க வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான், நம்ம தம்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டும் வரேன்னு சொன்னான். அதனால் பார்த்தீங்கன்னா 3 பேர் அப்படியே கிளம்பிட்டாங்க. கையும் ஓடலை காலும் ஓடலை. ஸோ அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க. கேமரா வந்துச்சுன்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போக போக பார்த்தீங்கன்னா திண்டலை தாண்டி அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர்னு சொல்லுவோம். ஸோ என்னோட சீனியர் ஃப்ரெண்டாக பார்த்துப்பா பார்த்தீங்களாங்க, இன்னொரு காருக்காரங்க அடிச்சிருப்பாங்க பைக் மேலே. இன்னொரு ஃப்ரெண்டு யார் அப்படின்னா நம்ம சீனியருங்க, நம்ம ஸ்கூல் படித்த நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா திண்டல் தாண்டினதுக்கப்புறம் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிப்பார். ஒருத்தன் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பசங்கங்க, டேய் எங்கடா ஹெல்மெட்டு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஸோ அன்எக்ஸ்பெக்டுங்க, இதெல்லாம் சொல்லி வைக்கல. அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா வரானுங்க. போண்டா விடுங்கடா, நம்ம பசங்க தாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மொபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு மவுண்டெல்லாம் வாங்கி, ஸோ அது மூலிமா தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்காலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சப்போர்ட்டு, லவ்வு, ஸோ ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறமாச்சு உங்களுக்கு வீடியோ தரமாக கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா காசு போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டேன். அதே மாதிரி நமக்கு கேமரா பார்த்தீங்கன்னா நான் தேடாத கடை கிடையாது, போகாத இடம் கிடையாது. கோயம்புத்தூர் போய் தேடினேன், அதுக்கப்புறம் திருப்பூர் போனேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோப்ரா கேமரா பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. ஏன் அப்படின்னா ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வார் வந்துச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேமரா அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அலைஞ்சு பார்த்தீங்கன்னா கடைசி கேமரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சன மூலிமா பார்த்துட்டிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தாங்கன்னா போய்ட்டு வச்சிடலாம். பெரிய தேங்க்ஸ். நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பார்த்துட்டாங்க. அவங்கள கிராஸ் பண்ணி தான் வந்தேன், நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு நம்ம பின்னாடியே வந்துட்டாங்கங்க. ஆனால் 3 பேர் போயிட்டுருக்கானுங்க. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துங்க. யாராக இருந்தாலும் அவன்கிட்டையுமே இப்போ அதை தான் சொன்னேன், ஹெல்மெட்டும் போடல, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 பேர் போயிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தப்பு தாங்க. SLF நான் பைக் வாங்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தனோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாப்பியாக இருக்கேன். பைக் நாளைக்கு டெலிவரி அப்படின்னா இன்றைக்கி நைட்டில் நான் தூங்கவே இல்லைங்க. பசங்களோட போயிட்டு பேசிட்டு அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு பேக்கரி கூப்பிட்டு போயிட்டு டீ பப்ஸ்லாம் வாங்கி கொடுத்து பேசிட்டு அந்த அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லாமல் தான் போய் டெலிவரி எடுத்தோம். ஸோ அதே சந்தோஷத்தோட தான் இப்போ இருக்குங்க. ஏன்னா நைட்டும் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. நான் என்ன நினச்சிட்டேன், நான் சாட்டர்டே ஈவினிங் தான் போயிட்டு கடையை கண்டுபிடிச்சி ஆர்டர் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். வந்து நைட்டு தூங்கும்போது தூங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்திரிச்சிட்டேன். ஐயோ இன்றைக்கி மண்டேவா, கேமரா வந்திருக்கும், இன்னும் ஃபோன் பண்ணலையே அப்படின்ட்டு நைட்டு எந்திரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்பயுமே நைட் ஷிஃப்ட் தான் போவான். அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன், அவன் இருந்துட்டு அண்ணா மண்டே இல்லைனா சண்டேனா அப்படிங்கிறான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஸோ ஒரே கொஸ்டின் எனக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, ஸோ ப்ரோ உங்களை ஆங்கிள்ஸ் கரெக்டாக இல்லை, வீடியோ குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு தான் அந்த கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மளை நம்பி ஒரு 16,000 பேர் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வீடியோ குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 5 மாதமாக நான் சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்தது போக நான் அப்படியே கொஞ்சமாக சேர்த்து வச்ச அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்க போகிறேன். 6 மாதமாக பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட்டு சேர்த்து வச்சு இப்போ கேமரா எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 மாதம் தேவையில்லை, ஒரு 3 மாதம், ஒரு 4 மாதம், ஆக்சுவலி ஒரு 2 மாதத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா ஸோ நான் கேமரா எடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சப்போர்ட் கேட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பிக்கிட்ட கூட சப்போர்ட் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா 2 பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தம்பிக்கிட்டையும் கேட்டேன், நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி கேமரா வாங்கலாம்டா, 2 பேர் சேர்ந்துமே பார்த்தீங்கன்னா vlog எடுத்துக்கலாம், நீயும் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 பேர்த்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ பாதி அமௌண்ட்டு போடு, நான் பாதி அமௌண்ட்டு போடுறேன், இல்லைன்னா நான் அமௌண்ட்டு போடுறேன், உன்னால் முடிஞ்சது கொடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் இல்லைனா முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கும் அவனோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுங்க. ஏன்னா நம்ம தம்பி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓகேடா உன்னால் முடியலன்னா ஒன்றும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் வீடு அப்படின்னு சொல்லிட்டேன். என்னால் இது முடியாதுன்ட்டு சொல்லி நான் யார்ட்டையுமே ஹெல்ப் கேட்கல, என்னால் முடியும். நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, சப்போர்ட் பண்ணால் 5 மாதங்கிறது 2 மாதத்துலேயே முடிஞ்சிடும், நம்ம சீக்கிரமாக கேமரா வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் கேட்டேனே தவிர என்னால் முடியாதுன்ட்டு கிடையாதுங்க. என்கிட்ட எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்னா தெரியுமாங்க, ஒரு பொருளோ இல்லை வேறு ஏதாச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா ஸோ அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளோ எஃபெக்ட் வேணால் போடுவேன், எவ்வளோ கஷ்டப்படுவேன். ஸோ அதை பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போக மாட்டேங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவேன், எவ்வளோ வேணால் வாங்குவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. எனக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயம் தான் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆச்சுங்க. ஸோ 11:30க்கு பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரா ஷாப்லேருந்து கூப்பிட்டாங்க. நம்ம தம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி கூப்பிட்டு போகும்போது மணி பார்த்தீங்கன்னா 12 ஆச்சு. ஸோ இந்த விளாக் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கேமரா அன்பாக்ஸ் பண்ணுற விளாக்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து லவன் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நண்பா, அடித்து பிரிச்சிடலாம் சில பேர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சும்மா மாஸ் காமிச்சிடலாம். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேங்க, எவ்வளோ ஆச்சு, அப்புறம் எங்கே கரெக்டாக கடை லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கும் கோப்ரா கேமரா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன். ஹாப்பியாக இருக்கேன் செலஃபு. இதெல்லாம் யாருனால அப்படின்னா உங்களால் மட்டும்தான். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போட்டு கேமரா வாங்குறேன், வீடியோ போடுறேன் அப்படிங்கும்போது நல்லா சும்மா ஜாலிக்கு தாங்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லவன் சப்போர்ட் கிடைக்கும் நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கோப்ரா கேமரா வரப்போகிற செலஃபு மாஸ் காமிச்சல இனிமேல். இன்னும் சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ் காமிச்சல செலஃபு. வாவ். SLF இப்போ நம்ம என்ன கேமரா வாங்க போகிறோம் அப்படின்னா கோப்ரா ஹீரோ 12 பிளாக் தான் வாங்க போகிறோம். கோப்ரா ஹீரோ 13 வந்துருச்சு, அது ஏன் வாங்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிறையா ரிவ்யூ பார்த்தேன் யூடியூப்பில். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 13 விட 12 பார்த்தீங்கன்னா பெட்டராக தெரிஞ்சுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 12 போய்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ 12 போகிறேன். கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக சூப்பராக இருக்குங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோ 12 13 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கேமரா வாங்கிட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். சில பேர் நினைக்கலாம் இவன் ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன வரப்போகுது இதை பண்ணி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இது பண்ணுறது மூலமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் இப்போ எப்படி எல்லாத்துக்கும் ஒன்று பிடிக்கும்னாங்க, எனக்கு இந்த விஷயம் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். எல்லாத்துக்கும் பர்சனலாக ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இப்போ மோட்டோ விளாக் பண்ணிட்டு பைக் ஓட்டிட்டு மோட்டோ விளாக் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி என்னால் ஒரு 2 பேர் சிரிக்கிறாங்க, 2 பேர் சந்தோஷமாகறாங்க போது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பார்த்திங்கன்னா கேமரா வாங்குகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனால் ரொம்ப எமோஷனல் ஆகுது செல்லுக்கு. ஏன்னா கேமரா இல்லாமல் நிறையா பேர்த்துக்கிட்ட போய் கேட்டிருக்கோம். நம்ம மொபைலே பார்த்துருப்பீங்க. கடைசியாக நம்ம கோயம்புத்தூர் விளாக்லாம் போகும்போது எப்படியாச்சு. ஆனால் அதுவும் மழையிலையும் நினைஞ்சிட்டு உங்களுக்கு விளாக் கொடுக்கணுன்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்த பையன்தான். சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஆங்கிள் சரியில்லை, குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம விளாக் பண்ணுறது கோப்ரா ஹீரோ 12 தான் பார்த்தீங்கன்னா விளாக் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக மொபைலில் விளாக் பண்ணுற வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோ 12 தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விளாகும் வரும். எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். SLF கோப்ரா கேமரா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எல்லா திங்ஸும் வாங்கிட்டேன். ஐயோ பக்கத்தில் வந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லாக்கட்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஜம்முன்னு. ஸோ உங்களுக்கு எல்லாமே காமிக்கிற SLF ஆச்சு. இன்னும் நம்ம ஒன்றே மட்டும்தான் வாங்கலாம். என்னென்னா மைக்கு மட்டும் வாங்கலாம். மைக் இருக்குது, என்ன வாங்கலாம்னா ஸோ அந்த அடாப்டர் மாதிரி வரும் 3.5 mm TRS கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்வெர்ட்டர் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்ம மைக்கு குத்தி பேசும்போது கேட்கும். வெறும் மைக் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேட்காது. அது கனெக்ட் பண்ணி அது மூலிமா பார்த்திங்கன்னா அடாப்டரில் கனெக்ட் பண்ணி பேசினா தான் பார்த்திங்கன்னா கேட்கும். ஸோ அந்த 3.5 mm மைக் மட்டும் நான் கிடைக்கவே மாட்டேதுங்க. நானும் பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் கேட்டு பார்த்துறேன். நம்ம இப்போ போகிற பக்கம் பார்த்திங்கன்னா கேட்டு பார்க்கலாம். சப்போஸ் முடியாத பட்சத்தில் ஆர்டர் போட்டு பார்த்திங்கன்னா வாங்கிப்போம். எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. அடுத்தடுத்த vlog எப்போ வரும், எந்த டேட்டில் வரும், என்ன டைமில் வருங்கிறத இந்த vlog எண்டில் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப எமோஷனாக இருக்குது சிலது. ஏன்னா 5 மாதமாக கஷ்டப்பட்டு யாருமே ஹெல்ப் பண்ணல. ஒரு ஆளாக நின்று கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஓகே ஃபீல் பண்ணாத ஒன்றும் இல்லை விடு. இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி வேறு லெவலான ஒரு ஃபீலிங், சந்தோஷம் தாங்க. வாங்கணுன்ட்டு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமாங்க. இந்த vlog ஷூட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு ஆசை இருக்கும். ஸோ மோட்டோ விளாகராக வரணும் பண்ணணும் அப்படின்ட்டு எத்தனை பேர்த்துக்கு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கும் ஆசை.
ரொம்ப நாள் ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைவேற போகுது. இன்னொரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா நம்ம கையில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகுது. சிலது நானும் உங்களின் ஒருவன் தான். ஸோ மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு ஆதரவு எப்பயுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். வ்ளாக் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடணும் ஆசைடா. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா கேமரா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். அவன்லாம் சொல்லுவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், உன்னால் முடியும்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. எஸ்எல்எஃப் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கேமரா ஷோரூம் கிட்ட வந்துட்டோம், கேமரா ஷாப்பு கிட்ட வந்துட்டோம். ஆம்புலன்ஸ் வேறு வருதுங்க. ஸோ யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. டியூக் 250 பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வந்துட்டேங்க. ஏன்னா சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் விட்டுட்டு அப்படி வந்துட்டேங்க. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கு வந்துட்டுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு சீனியர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாருங்க. ஐயோ டே உங்கள் பேர் வ்ளாகில் பேசிட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கேன். சோகத்திலும் ஒரு சந்தோஷம், சந்தோஷத்திலும் ஒரு சோகம். வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஃப்ராக்ஸ் ஆஃப் செகண்ட் தாங்க. எப்படின்றக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் நடந்து முடிஞ்சிருது. என்ன பண்ணுறது? ஸோ ஓகே, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டருங்க. நம்ம தங்கக்கட்டி போயிட்டு அப்படியே செல்லமாக அப்படியே தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ அன்பாக்சிங் அங்கேயே, ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே ஒன் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிடலாம், என்னென்ன இருக்குது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ 10 வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ளூ கலர் பேட்டரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேட்டரி தராங்க. அந்த ஒயிட் கலர் பேட்டரி தரது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா சார்ஜ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னுமே நிற்குங்க. ஸோ நம்ம vlog எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பழைய பேட்டரியில் டக்குன்னு சார்ஜ் இறங்கிடும். ஆனால் இப்போ தர பேட்டரி பார்த்திங்கன்னா சார்ஜ்லாம் நல்லா தாங்குதுங்களாம்மா. அது போக இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒவ்வொன்றா பார்த்து தான் ஸோ ஹீரோ 12 நான் சூஸ் பண்ணேன். அவ்வளோதாங்க, கடைக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ அந்த கடைக்கிட்ட போக 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 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குங்க. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் என்னோடய கேமராவை பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிறேன். எங்கே கடை அங்கே இருக்குங்க. ஓகேங்க, நான் கேமரா வாங்க போயிட்டு உங்களுக்கு அப்படியே vlog வரேன். என் செல்லக்குட்டி பார்க்க போகிறேன். எஸ்எல்எஃப் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட GoPro ஹீரோ 12 Black. தங்கக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தீங்களா? இன்னும் அன்பாக்ஸ் பண்ணலங்க. ஸோ பாருங்கள். ஓகே, உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோவில் வரேங்க. I'm running on diesel, baby I'm active. Shawty wanna know what's happening. Baby no cap, I'm captain. Honey no rings on me, ain't baggins. Diesel, feeling I'm massive. I feel like Shaq, I'm Shaqin'. That little bitch, she savage. Hit it on top all night, I'm damaged. Bomb, 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 yeah, bomb, 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 bomb. Feeling I'm massive. Feeling like bomb, 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 bomb. I just wait a while. சிலப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் வந்தோம். ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் அப்படியே நிம்மதியாக சாப்பிட்டாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட வேலை. ஸோ அதனால் பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரீட் வச்சுலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 புரோட்டா சாப்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம செல்லக்குட்டி இருக்கோம் உள்ள. ஸோ உள்ளே இருக்கான வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பின்னாடி நின்றுருக்காங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். உங்களுக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு vlog பண்ணுறேங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸ்கூலில் 12 வருஷமாக 5 வருஷமாக என் கூடயே இருக்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்படி பார்த்துட்ருக்கான் பார்த்தீங்களா? டேய் ராய் சொல்லிடுறா. பையன் டென்ஷனாக இருக்கான். எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியுமாங்க? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தோம்? 12 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் எவ்வளோ தெரியுமா? 5 போகுதாமாங்க. ஸோ 12 மணிக்கு வந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 5 போகுது. அதனால் பையன் கடுப்பாயிட்டான். இன்றைக்கி வேலைக்கு போகணும். ஆக்சுவலாக லீவ் போட்டாங்க. அதனால் டென்ஷனாக இருக்கான் ஆள். சரி ஓகேங்க, மற்றெல்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே vlog பண்ணுறேன்.
கேமரா வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா கேமரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற vlog எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவில் ஷூட் பண்ண போகிறோம். கோப்ரோவில் தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சில பேர் பசங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரீட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பசங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லக்கூடாதுங்க வீடியோ குவாலிட்டியாக இல்லை, ஸ்பீச் நல்லான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற vlog எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ கோப்ரோவில் தான் ஷூட் பண்ணி போட போகிறோம். கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா ஸோ கேமரா வாங்க தான் சொல்லி போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா கேமரா வாங்க முடியல. ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. பூரா கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஆக்சைஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது என்ன ஏதுங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு vlogல காமிக்கிறேருங்க. இது தாங்க பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலான் கேஸ். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கோப்ரா கேமரா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியும். இது எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேமரா ஸோ சப்போஸ் தவறி கீழே விழுந்தாலோ ஸோ ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறது தான், அடிப்படாமல் இருக்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1000 rupeesங்க. ஸோ இது பாருங்கள் வெறும் பிளாஸ்டிக் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 rupees. ரெண்டாவது நான் பர்ச்சேஸ் பண்ண பொருள் பார்த்தீங்கன்னா இது தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டரு. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம vlog பண்ணிட்டு போயிட்டு வரும்போது ஸோ நம்ம பேசுகிற ஆடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது இது மட்டும்தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது இதோட ப்ரைஸு. இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. சைஸ் தான் பார்த்தீங்கன்னா சின்னது, ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 4500ங்க. ஸோ 4500க்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம vlog பண்ணும்போது பேசினா ஆடியோ நல்லா கேட்கும். என்னோட எஃபெக்ட் 20% அப்படின்னா மீதி 80% பார்த்தீங்கன்னா உங்களால் மட்டும்தான். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறக்கும் ஸோ vlog பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஸோ நம்புவோம். லவ் யூ ஸோ மச். எங்கள் போய் போட்டு சேர்ப்பாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற vlogலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிடலாம். சில பேர் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுங்க. கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி இது வாங்குறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்னால் கோப்ரா கேமரா வாங்க முடியும்னு சொல்லிட்டு என்ன மட்டும் தான் நான் நம்பினேன். அதே மாதிரி உங்களை மட்டும் நீங்கள் நம்பி ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த சந்தோஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற vlog எல்லாமே பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி போட போகிறோம். நான் போடுற வீடியோ பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகணும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற இதை பார்த்து நான் மோட்டிவேஷன் ஆகணும். இது ஒன்று தான் ஸோ கான்செப்ட். எங்கள் போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்காக்கும் தலைக்கவசம் உயிர்காக்கும். எங்கள் போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. லவ் யூ ஸோ மச். மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். லவ் யூ ஸோ மச். டேக் கேருங்க.